நாளை புதுக்கோட்டையில் 5வது உலக ஹைக்கூ மாநாடு நடைபெற இருக்கிறது. இதில் யானை சுமை குரல்வேந்தன் எழுதிய நூலும் வெளியாக இருக்கிறது. பார்வை மாற்றுத்திறனாளி முன்னோடி கவிஞரான கு. கண்ணன் அவர்கள் இந்த புனைப்பெயர்ல எழுதிட்டு இருக்காரு. அவரோட கவிதைகள்ல சுற்றுச்சூழல் பிரச்சனையை சொல்லக்கூடிய ஒரு கவிதை இதுல அற்புதமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்று நீராடினோம் தேனாற்றில், இன்று குளித்தோம் குழாயூற்றில், நாளை கழுவ எவ்வளி அப்படிங்கிற ஒரு இது சுற்றுச்சூழல்ல எத்தகைய சிக்கல்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம முகத்துல அரைரா போல சொல்லக்கூடிய கவிதையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி அழகுனா என்ன, பார்க்கும் விடிகளிலா சுமக்கும் கொடிகளிலா கண்டுபிடி மலரின் அழகு எங்க இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவிதையா இருக்கட்டும். பார்வை மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு தெரிந்தவற்றை தெரியாதவற்றோடு பொருத்தி பார்த்து அதை வந்து புரிஞ்சுக்க முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறங்கிறது அவங்களுக்கு பரிச்சயமற்றது, அதே சமயம் ஓசைங்கிறது பரிச்சயமானது. இங்க கவிஞர் வந்து நிறத்திற்கு ஓசையை கொடுத்து அவர் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லலாம். காற்றில் கரையும் காகத்தின் குரலில் கருமையின் கம்பீரம், கருப்புங்கிறது காக்கையோட குரலா இருக்கலாம் அப்படின்னு அவர் கற்பனை செய்றாரு. இவருடைய முதல் புத்தகமான ஓசைகளின் நிறமாலையில பல சத்தங்களுக்கு இவர் வந்து நிறங்களை கொடுத்திருப்பாரு. அது ஒரு அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொடுதல்ங்கிறது பொது உலகத்தை பொறுத்தளவு ஒரு அசோசியான ஒண்ணு அப்படின்னு பார்ப்பாங்க. அது விளக்கப்பட்ட ஒண்ணா இருக்கு. அதே சமயம் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அது இயல்பான ஒண்ணு. ஏன்னா தொடுதல்ங்கிறது அந்த உலகை பார்ப்பதற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். இப்ப கவிஞர் வந்து தாஜ்மஹாலுக்கு போறாரு. அங்க வந்து அவரை தொடக்கூடாதுங்கிறாங்க தாஜ்மஹால. அப்ப அத வச்சு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. 7வது அதிசயம் தொடாதே என்றது 7வது அதிசயம், பளிங்கு பாதம் தூசியற்று போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதையா இருக்கு. இன்னைக்கு பல சுற்றுலா தலங்கள் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்நியமாக போக காரணம் அங்கே தொடக்கூடாது, தொடுறது குத்தம், தொட்டு பார்க்க கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான ஒண்ணா இருக்கு. நான் சிறு குழந்தையில கடைக்கெல்லாம் போகும்போது அந்த கண்ணாடி பாட்டில் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருப்பேன். அப்ப கடைக்காரர்கிட்ட அதுக்காண்டியே திட்டு வாங்கியிருக்கேன். பார்வை உள்ளவர்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா ஒரு பார்வையற்றோர் அதை எப்படி ரசிக்க முடியாது, தொட்டு பார்த்து தானே ரசிக்க முடியும். அத்தகைய இயல்புலாம் இன்னும் அந்த உலகத்திற்கு வந்து சேரல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்கள், உறவு சிக்கல்கள், ஒரு நவீன மனிதன் இப்படி எல்லாம் இந்த நெருக்கடியில தொலைஞ்சு போறான் அப்படின்ற பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இவரது கவிதைகள் பாடுபொருள் இருக்குது. எனவே இந்த நூலை வந்து அக்னி பதிப்பகம் வெளியிடுறாங்க. எல்லாரும் வாங்கி படிங்க. நன்றி நண்பர்களே.